வணக்கம். இன்னைக்கு நம்ம காந்தங்களோட உலகத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போறோம். ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமான டாபிக். இந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி சில பொருட்களை மட்டும் எப்படி இழுக்குது, சில சமயம் தள்ளுது. இத பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ம், நம்ம கிட்ட இருக்கிற சில குறிப்புகளை வச்சு இத பத்தி பேசலாம். ஆமா. காந்தங்கள்னா என்ன? எத்தனை வகை இருக்கு? அதோட பண்புகள், வரலாறு, முக்கியமா நம்ம வாழ்க்கையில இது எங்கெல்லாம் பயன்படுதுன்னு கொஞ்சம் விரிவாவே அலசலாம். சரி. நம்ம நோக்கம் உங்களுக்கு காந்தங்களை பத்தி ஒரு தெளிவான ஆழமான புரிதலை கொடுக்கறது தான். சரி, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. முதல்ல காந்தம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இரும்பு, நிக்கல், கோபால்ட் மாதிரி சில உலோகங்களை இழுக்கிற சக்தி இருக்கிற ஒரு பொருள். அப்படிதானே? ஆமா, அதுதான் அதோட பேசிக் டெஃபினிஷன். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. அப்படியா? ஆமா, பல 100 வருஷத்துக்கு முன்னாடி, குறிப்பா கிரீக்கம், சீனாவுல லோட்ஸ்டோன்னு ஒரு கருப்பு கல்ல பார்த்தாங்க. அது இரும்பை இழுத்துச்சு. ஓ! இதுதான் மனுஷன் கண்டுபிடிச்ச முதல் இயற்கை காந்தம். இது சும்மா ஒரு கல்லு மட்டும் இல்ல. கிட்டத்தட்ட 2000 வருஷம் முன்னாடியே சீன மாலுமிங்க இத வச்சுதான் முதல் காம்பஸ், அதாவது திசைக்காட்டிய செஞ்சாங்க. அடேப்பா! 2000 வருஷம் முன்னாடியேவா? ஆமா, நினைச்சு பாருங்க. கடல்ல வழி தெரியாம இருக்கும்போது இது வடக்கு திசையை காட்டினது எவ்வளோ பெரிய உதவியா இருந்திருக்கும்னு. உலக வர்த்தகமே இதனால மாறுச்சு. அப்போ இந்த லோட்ஸ்டோன் மட்டும்தான் காந்தமா? இல்ல வேற டைப்ஸ் இருக்கா? இல்ல, நிறைய வகை இருக்கு. நாம முதல்ல சொன்ன லோட்ஸ்டோன் அது மேக்னெடைட்ங்கிற இரும்பு தாது. இதுதான் இயற்கை காந்தம். பூமியில இயற்கையாவே கிடைக்குது. ஆனா பொதுவா இதுக்கு சக்தி கொஞ்சம் கம்மி தான். ஓ, சரி. சக்தி கம்மினா அப்ப நமக்கு பவர்ஃபுல்லான காந்தம் தேவைப்பட்டிருக்குமே. கரெக்ட். சரியா கேட்டீங்க. அதனால தான் செயற்கை நிலை காந்தங்கள் உருவாச்சு. பெர்மனன்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். ஓஹோ! காலப்போக்குல சில உலோக கலவைகளை காந்தமாக்கி லோட்ஸ்டோனை விட பல மடங்கு சக்தி அதிகமா ரொம்ப நாளைக்கு காந்தத்தன்மையோட இருக்கிற மாதிரி காந்தங்களை உருவாக்க கத்துக்கிட்டாங்க. நம்ம ஸ்கூல்ல பாக்குற பார் மேக்னெட், ஹார்ஸ் ஷூ மேக்னெட் மாதிரி. அதேதான். பார் மேக்னெட், ஹார்ஸ் ஷூ மேக்னெட், இப்போ ஸ்பீக்கர், மோட்டார்ல எல்லாம் யூஸ் பண்ற நியோடீமியம் மேக்னெட்ஸ், இதெல்லாம் இந்த வகை தான். ஒரு தடவை மேக்னடைஸ் பண்ணிட்டா ரொம்ப நாளைக்கு அந்த பவர் இருக்கும். அப்போ எல்லா ஆர்டிபிஷியல் மேக்னெட்டும் பெர்மனன்ட் தானா? இல்ல டெம்பரரியாவும் இருக்கா? இருக்கு. நல்ல கேள்வி. தற்காலிக காந்தங்களும் உண்டு. டெம்பரரி மேக்னெட்ஸ். அது எப்படி? இப்போ இரும்பு ஆணி, பேப்பர் கிளிப் மாதிரி சில பொருட்கள் இருக்குல்ல, ஆமா. அத ஒரு ஸ்ட்ராங்கான பெர்மனன்ட் மேக்னெட் பக்கத்துல கொண்டு வந்தா மட்டும் அதுவும் மேக்னெட் மாதிரி வேலை செய்யும். ஓஹோ! உதாரணத்துக்கு, ஒரு பவர்ஃபுல் மேக்னெட்ல ஒரு ஆணியை தொட்டு வச்சீங்கன்னா அந்த ஆணியும் கொஞ்ச நேரத்துக்கு மேக்னெட் ஆகி சின்ன குண்டூசியெல்லாம் இழுக்கும். ஆனா ஆனா அந்த பவர்ஃபுல் மேக்னெட்டை எடுத்துட்டீங்கன்னா அந்த ஆணியோட மேக்னெட் பவரும் போயிடும், கிட்டத்தட்ட இல்லாம போயிடும். இரும்பு மாதிரி பொருட்கள் சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். சீக்கிரம் மேக்னெட் ஆகும், சீக்கிரம் அந்த பவரையும் இழந்துடும். இது ஒரு முக்கியமான வித்தியாசம். பெர்மனன்ட், டெம்பரரி. சரி, வேற வகை இருக்கா? இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒண்ணு மின்காந்தங்கள், எலக்ட்ரோ மேக்னெட்ஸ். இது கொஞ்சம் வேற கான்செப்ட். சொல்லுங்க. ஒரு கம்பி வழியா, அதாவது ஒரு காப்பர் கம்பி வழியா வச்சுக்கோங்களேன், கரண்ட் பாஸ் ஆகும்போது அந்த கம்பியை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகும். ஹா! அந்த கம்பியை ஒரு இரும்பு ராடு மேல சுத்துனா அது ரொம்ப பவர்ஃபுல்லான மேக்னெட்டா மாறிடும். அப்போ இது கரண்ட நம்பி இருக்கிற மேக்னெட். 100%. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. கரண்ட்டை ஆன் பண்ணா பவர்ஃபுல் மேக்னெட், கரண்ட்டை ஆஃப் பண்ணா அடுத்த செகண்டே அதோட மேக்னெட் தன்மை போயிடும். இது எங்க யூஸ் ஆகுது? எங்க யூஸ் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. பெரிய ஃபேக்டரியில இந்த ஸ்கிராப் யார்ட்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்களே, பழைய இரும்பு சாமான தூக்குற கிரேன்கள்ல. ஆமா, ஆமா. பெரிய காரு, இரும்பு பிளேட் எல்லாம் தூக்க இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டை ஆன் பண்ணி பிடிச்சுக்குவாங்க. இறக்க வேண்டிய இடத்துல கரண்ட்டை ஆஃப் பண்ணா டக்குன்னு கீழே விழுந்துரும். எவ்வளோ ஈஸி பாருங்க, கண்ட்ரோல்டா இருக்கு. இதுதான் கரண்ட்டுக்கும் மேக்னெட்டுக்கும் இருக்கிற அந்த ஆழமான கனெக்ஷனை காட்டுது. ஒன்ன வச்சு இன்னொன்னு உருவாக்கலாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்போ இந்த மேக்னெட்டோட பேசிக் பண்புகள் பத்தி பேசலாமா? இழுக்கும், தள்ளும் சொன்னீங்களே, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இதுதான் மேக்னெட்டோட அடிப்படை பிஹேவியர். ஈர்ப்பு மற்றும் தள்ளுதல், அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன். மேக்னெட் இரும்பு மாதிரி பொருளை இழுக்கும். ஆனா 2 மேக்னெட்டை பக்கத்துல கொண்டு வந்தா அது இழுக்கவும் செய்யலாம், இல்ல ஒன்னொன்னு தள்ளவும் செய்யலாம். அது எதை வச்சு? அது மேக்னெட்டோட துருவங்களை பொறுத்தது. போல்ஸ். துருவங்களா? அது என்ன? ஒவ்வொரு மேக்னெட்டுக்கும் அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, 2 காந்த துருவங்கள் கண்டிப்பா இருக்கும். ஒன்னு வட துருவம் நார்த் போல் N, இன்னொன்னு தென் துருவம் சவுத் போல் S. பொதுவா மேக்னெட்டோட முனையில இருக்கும்.
சரி. இங்க ரூல் என்னன்னா, ஒரே மாதிரி துருவங்கள், அதாவது NN அல்லது SS ஒண்ணு பயங்கரமா தள்ளும், ரிப்பல் பண்ணும். ஆனா வேற வேற துருவங்கள், அதாவது NS ஒரு நல்லா இழுக்கும், அட்ராக்ட் பண்ணும். நீங்க 2 பார் மேக்னெட் வச்சு செஞ்சு பார்க்கலாம். அப்போ ஒரு மேக்னெட்ட உடைச்சா நார்த் போல் தனியா சவுத் போல் தனியா கிடைக்குமா? இது சூப்பர் கேந்தி. ஏன்னா பதில் இல்ல. ஒரு மேக்னெட்டை நீங்க எத்தனை துண்டா உடைச்சாலும் சரி, கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன துண்டுக்கும் உடனே ஒரு புது நார்த் போலும் சவுத் போலும் உருவாகிடும். அப்படியா? ஆமா, மேக்னெட்டிக் மோனோபோல், அதாவது தனி துருவம், இயற்கையில இன்னும் கண்டுபிடிக்கப்படல. இது மேக்னெட்டிசத்தோட அடிப்படை விதி. போல்ஸ் எப்பவுமே ஜோடியா தான் இருக்கும். அட, இது ஆச்சரியமா இருக்கே. சரி, அடுத்து காந்த புலம்னு சொன்னீங்க. ஆமா மேக்னெட்டிக் ஃபீல்ட், அது என்ன கண்ணுக்கு தெரியாத புலமா? ஆமா மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது ஒரு மேக்னெட்டை சுத்தி இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு ஏரியா, ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டு. இந்த ஃபீல்டுக்குள்ள தான் அந்த மேக்னெட்டோட இழுக்கிற தள்ளுற சக்தி வேலை செய்யும். நேரடியா பார்க்க முடியாது, ஆனா அதோட எஃபெக்ட பார்க்கலாம். எப்படி பாக்குறது? ஒரு சிம்பிள் டெஸ்ட் இருக்கு. ஒரு பேப்பரை ஒரு பார் மேக்னெட் மேல வச்சுட்டு அதுக்கு மேல இரும்பு தோலை மெல்லிசா தூவுனீங்கன்னா ஆ, அந்த இரும்பு தோல் தானாவே ஒரு மாதிரி கோடு கோடா ஒரு பேட்டர்ன்ல நிக்கும். இந்த கோடுகள் மேக்னெட்டோட ஒரு போல்ல ஆரம்பிச்சு அடுத்த போல்ல முடியும். இந்த பேட்டர்ன் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஒரு விஷுவலைசேஷன். ஓ, அதனாலதான் தொடாமலே இழுக்குதா? அதேதான். இந்த ஃபீல்டு தான் மேக்னெட் அந்த பொருளை தொடாமலேயே அது மேல ஒரு ஃபோர்ஸை கொடுக்க காரணம். மேக்னெட் பக்கத்துல ஃபீல்டு ஸ்ட்ராங்கா இருக்கும், தூரம் போக போக வீக் ஆயிடும். ஆக இந்த பண்புகளால தான் மேக்னெட்ஸ் இவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருக்கா? நம்ம நிஜ வாழ்க்கையில இதோட யூசஸ் என்னென்ன? லிஸ்ட் போட்டா பெருசா போகுமே. கண்டிப்பா. ரொம்ப பேசிக் யூஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாமே. திசை காட்டிகள், காம்பஸ். ஆமா. ஆயிரக்கணக்கான வருஷமா மாலுமிகளுக்கும் பயணம் செய்யறவங்களுக்கும் வழிகாட்டுறது பூமியோட நேச்சுரல் மேக்னெட்டிக் ஃபீல்டும் அந்த காம்பஸ்ல இருக்கிற சின்ன மேக்னெட்டிக் நீடலும் தான். அப்புறம் நம்ம வீடுகள்ல ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் சின்ன டெக்கரேஷன் பொருள் தான், ஆனா நோட்ஸ், பசங்க போட்டோ எல்லாம் ஒட்டி வைக்க யூஸ் ஆகுதே. இது ஒரு சிம்பிளான யூஸ். அதை தாண்டி யோசிச்சா நாம டெய்லி யூஸ் பண்ற கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஹோட்டல் ரூம் கீ கார்டு, அதுக்கு பின்னால இருக்கிற அந்த கருப்பு பட்டை இருக்குல்ல, ஆமா, மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப். அது ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப் தான். அதுல உங்க அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன் மேக்னெட்டிக் முறையில என்கோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ல இது ரொம்ப முக்கியம் இல்லையா? எலக்ட்ரிக் மோட்டார்ஸ், ஜெனரேட்டர்ஸ். ஆமா, இது ஒரு புரட்சிகரமான பயன்பாடு. ஃபேன், மிக்ஸி, வாஷிங் மெஷின், ஃபேக்டரி மெஷின்ஸ், ஏன் இந்த அதிவேகம் மேக்லெவ் ட்ரெயின்ஸ் கூட மேக்னெட்டிசம் அடிப்படையில தான் ஓடுது. எப்படி? மோட்டார் எலக்ட்ரிக் எனர்ஜியை மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூலமா மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்துது. ஜெனரேட்டர் இதுக்கு உல்டா, மெக்கானிக்கல் எனர்ஜியை மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் எனர்ஜியா மாத்துது. கரண்ட்டும் மேக்னெட்டிசமும் இங்க சேர்ந்தே வேலை செய்யுது. மெடிக்கல் ஃபீல்ட்லயும் இதோட பங்கு பெருசுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எம்ஆர்ஐ ஸ்கேன் பத்தி சொன்னீங்களே. ரொம்ப ரொம்ப முக்கியம். எம்ஆர்ஐ மிஷின்ஸ், அதாவது மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். இதுல பயங்கர சக்தி வாய்ந்த எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஓஹோ. இந்த பவர்ஃபுல் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும்னா, நம்ம உடம்புல இருக்கிற தண்ணியில இருக்கிற ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸோட புரோட்டான்ஸை ஒரே டைரக்ஷன்ல அலைன் பண்ணும். அப்புறம் ரேடியோ வேவ்ஸ் அனுப்பி அந்த அலைன்மெண்ட்டை கலைப்பாங்க. ரேடியோ வேவ்ஸை நிறுத்தினதும் அந்த புரோட்டான்ஸ் மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பும்போது அது சிக்னல்ஸ் வெளியிடும். அதை கம்ப்யூட்டர் படமா மாத்தும். சர்ஜரி இல்லாம உள்ள பார்க்க முடியுது. ஆமா, உள்ள இருக்கிற சாஃப்ட் டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா பார்க்க முடியுது. இது மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒரு பெரிய ஸ்டெப். கம்ப்யூட்டர்ல டேட்டா ஸ்டோர் பண்ற ஹார்ட் டிஸ்க்லயும் இது யூஸ் ஆகுதே. ஆமா, பல வருஷமா ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ஸ்ல HDD டேட்டா ரொம்ப சின்ன சின்ன மேக்னெட்டிக் ஏரியாவில் டைரக்ஷனை மாத்தி மாத்தி தான் ஸ்டோர் பண்ணாங்க. ஸ்பீக்கர்ஸ், மைக்ரோஃபோன்ஸ்னு எலக்ட்ரானிக்ஸ்ல பல இடத்துல மேக்னெட்ஸ் இல்லாம ஒன்றும் இல்ல. கிச்சன்ல இருந்து ஸ்பேஸ் ரிசர்ச் வரைக்கும் சொல்றீங்க. ஆமா, மேக்னெட்ஸ் இல்லாத மாடர்ன் உலகத்தை நினைச்சு பார்க்கறதே கஷ்டம். இந்த யூசஸ் எல்லாம் பார்க்கும்போது மேக்னெட்டுங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னு பேசுனது ஞாபகம் வருது. கிரீஸ்ல மெக்னீஷியாங்கிற இடத்துல இருந்து வந்ததுன்னு சொன்னீங்க. ஆமா, அது ஒரு பாப்புலர் கதை. ஏன்ஷியன்ட் கிரீஸ்ல மெக்னீஷியா பகுதியில இந்த லோட்ஸ்டோன் கல் நிறைய கிடைச்சதுனால அந்த இடத்தோட பேர்ல இருந்து மேக்னெட் வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொரு கதையும் இருக்கு. என்ன அது? மேக்னஸ்னு ஒரு ஆடு மேய்க்கிறவரு அவரோட செருப்புல இருந்த ஆணியும் கைத்தடியோட இரும்பு முனையும் ஒரு பாறையில ஒட்டிக்கிட்டதை பார்த்தாராம். அதிலிருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. எது எப்படியோ வரலாறு ரொம்ப பழசு. சீனாவோட கான்பஸ் கண்டுபிடிப்புக்கு அப்புறம் ஹிஸ்டரியில வேற முக்கியமான மைல்ஸ்டோன்ஸ் இருக்கா? இருக்கு. பல செஞ்சுரியா மேக்னெட்டிசம் ஒரு தனி சக்தியாவே பார்த்தாங்க. ஆனா 19ஆம் நூற்றாண்டுல, அதாவது 1800கள்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். 1820ல டேனிஷ் சயின்டிஸ்ட் ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆர்ஸ்டெட். ஓர்ஸ்டெட், ஆமா.
அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது கரண்ட் போற கம்பி பக்கத்துல வச்சிருந்த காம்பஸோட முள் திரும்புறத பார்த்தாரு. இது தற்செயலா நடந்ததுன்னு சொன்னாலும் இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. கரண்ட்னால மேக்னெட்டிக் எஃபெக்ட் வருதுன்னு முதல்ல காட்டுச்சு. இதுதான் கரண்ட்டுக்கும் மேக்னெட்டுக்கும் இருக்கிற லிங்க் கண்டுபிடிச்ச முதல் ஸ்டெப்பா? கரெக்டா சொன்னீங்க. இதைத் தொடர்ந்து பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் மைக்கேல் ஃபாரடே கேள்விப்பட்டிருக்கேன். அவர் இந்த கனெக்ஷனை இன்னும் ஆழமா ரிசர்ச் பண்ணாரு. ஓர்ஸ்டெட் கரண்ட்ல இருந்து மேக்னெட்டை கண்டுபிடிச்சான்னா ஃபாரடே மேக்னெட்ல இருந்து கரண்ட்டை உருவாக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணாரு. எப்படி? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனை செஞ்சு காட்டினாரு. இதுதானே இப்போ இருக்கிற ஜெனரேட்டர்ஸோட பேசிக்ஸ். மிக சரி. ஃபாரடேவோட இந்த கண்டுபிடிப்பு தான் எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி கருவிகள் உருவாக காரணம். ஓர்ஸ்டெட், ஃபாரடேவோட கண்டுபிடிப்புகள் கரண்ட்டையும் மேக்னட்டிசத்தையும் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படிங்கிற ஒரே கொடை கீழே கொண்டு வந்துச்சு. ஓஹோ. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் மாதிரி சயின்டிஸ்ட்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை பத்தி மேத்ஸ் மூலமா விவரிச்சாங்க. இந்த மொத்த டெவலப்மெண்ட் தான் 2வது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கும் ரேடியோ, டிவி, கம்ப்யூட்டர்னு நாம இன்னைக்கு அனுபவிக்கிற எத்தனையோ டெக்னாலஜிக்கும் காரணம். வெறும் கல்லா பார்த்தது இன்னைக்கு உலகத்தையே இயக்குது. ஆஹா, நாம இந்த டிஸ்கஷன்ல இருந்து புரிஞ்சுக்கிறது என்னன்னா, மேக்னெட்ஸுங்கிறது சும்மா ஃப்ரிட்ஜில் ஒட்டுற பொருளோ இல்ல பசங்க விளையாடுற பொருளோ மட்டும் இல்ல. அது இயற்கையோட ரொம்ப அடிப்படையான சக்திகள்ல ஒண்ணு. உண்மைதான். மனுஷனோட வரலாறு, சயின்ஸோட வளர்ச்சி, நம்ம டெய்லி லைஃபோட ஒவ்வொரு விஷயத்தையும் அது ரொம்ப ஆழமா பாதிச்சிருக்கு, வடிவமைச்சிருக்கு. நிச்சயமா. அடுத்த தடவை நீங்க ஒரு காம்பஸ் யூஸ் பண்ணும்போதோ இல்ல போன் ஸ்பீக்கர்ல பாட்டு கேட்கும்போதோ இல்ல ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போதோ அந்த வேலைக்கு பின்னால் இருக்கிற இந்த பவர்ஃபுல்லான ஆனா கண்ணுக்கு தெரியாத மேக்னெட்டிக் ஃபோர்ஸை நினைச்சு பாருங்க. உங்க கையிலயோ இல்ல பக்கத்துலயோ ஆயிரக்கணக்கான வருஷ ஹிஸ்டரியையும் யூனிவர்ஸோட அடிப்படை விதிகளையும் வச்சிருக்கீங்கன்னு நீங்க உணர்வீங்க. கடைசியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி. இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிசம் இவ்வளவு அடிப்படையான சக்தியாவும் நம்ம டெக்னாலஜியோட பேஸாவும் இருக்கிறனால எதிர்காலத்துல இத பத்தின நம்ம புரிதல் இன்னும் ஆழமாகும் போது என்னெல்லாம் புது சாத்தியக்கூறுகள் வரலாம்? யோசிக்க வேண்டிய விஷயம். ஒருவேளை எனர்ஜி உற்பத்தியில புது புரட்சிகளோ, மெடிக்கல் ஃபீல்டுல இன்னும் ஆச்சரியமான கருவிகளோ, இல்ல இந்த பிரபஞ்சத்தை பத்தியே புது புரிதல்களை கூட இதனால வரலாம் இல்லையா? உங்க டெய்லி லைஃப்ல உங்களை சுத்தி இருக்கிற மேக்னெட்ஸோட தாக்கத்தை இனி நீங்க வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுவே இந்த உரையாடலோட வெற்றி.